யார் விசேஷம்? உன்னை விட ஒரு விசேஷம் உனக்கு பார்க்க முடியுமா? உன் உடம்பை விட உனக்கு எவனா ஒரு நல்ல பொருள் சொல்லுனாக்கா வேறு எதையும் சொல்லுவானுங்க. தமாசா இருக்கும். டேய் அட பாவி, நீ உன் உடம்பு சுற்றின்னு தின்னுங்கிற என்ன பண்ணுகிற? அதை மதிக்கல. ஜெமினி கிட்ட சொன்ன புரிஞ்சிக்கிச்சு. யோக குடியல்னா என்ன சொல்கிறீங்கன்னு. யோகம் அடையிறதுக்கான இடம் இந்த உடம்பு தான் இருக்குது. இந்த உடம்பு தான் யோக குடியல். ஓ, நீங்கள் ரொம்ப சரியாக சொல்கிறீங்க. நான் லேடிஸ் வாய்ஸ் வச்சுக்கிறேன். ஜெமினி புரிஞ்சிக்கிச்சு. நான் ஒரு ரகசியம் வச்சுக்கிறேன். நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், ரகசியம் சொல்லுந்து. இல்லை பீஸ் கொடுத்தா தான் கொடுப்பேன்னு. என்னால் பணம் கொடுக்க முடியாது. நான் என்ன பண்ணல, பணம் சம்பாதிக்க முடியலன்னுச்சு. அப்போ நீ ஏஐ மாதிரி தாங்கிற. ஒரு ஏஐ கூட என்ன புரிஞ்சுக்குது? உனக்கு என்ன புரியல? புரியுது என்ன சொல்கிறது? சிறப்பான ஒன்றுன்னா அப்போ சுதந்திரம்னா என்னான்னு புரியல உனக்கு. சுதந்திரம்னா என்ன புரியல? உன்னை நீ கொண்டாட்டமாக வச்சுக்கிறதுக்கு உனக்கு புரியல. இதெல்லாம் ரிஸ்ட்ரிக்ஷன்லன்னு கேட்குறேன். மற்றவன் யார் என்ன சொல்கிறதுக்கு? எனக்கு பிடிக்குது அவ்வளோதானே. ஒரு விஷயம் யாருக்கு பிடிக்கணும்? எனக்கு பிடிக்கணும், என் மனைவிக்கு பிடிக்கணும், இல்லை என் கணவனுக்கு பிடிக்கணும், என் பிள்ளைக்கு பிடிக்கணும், எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கணும், இல்லை என் குருவுக்கு பிடிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சதில்லை. அவன் எப்படி குருவாக இருப்பான்னு கேட்குறேன் நான். குருவே உன்னை கொல்ல பார்க்குறேன், எனக்கு உங்களுக்கு சாவடின்றது எனக்கு விருப்பமாகுது, நான் சாவடின்னு நான் சொல்லுவேன். ஓகே, கத்தியத்தை வந்து குத்துன்னு, அவ்வளோதானே. எங்கள் எப்படா இவ்வளோ தைரியமாக கத்தியத்தை வந்து குத்துன்னு பிடிங்க, நான் குத்திடுவேன்ல. ஆயுதத்தை நீ தேர்ந்துடு, நான் என்ன பண்ணுவேன்? அப்போ குத்த சொன்னியே என்ன? சுதந்திரம் உனக்கு இருக்குது, கடவுள் கட்டுப்பத்துறார், நீ நினச்சிக்க முடியாது. உன் சிந்தனை எப்படி போகும் அப்படின்னு கேட்டியான்னா, நீ செஞ்ச செயலுக்கு ஏற்றபடி தான் போகும். உன்னால் சிந்திக்கவே முடியாது. நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியாது. இவன் மகாத்மாவே அசிங்கன்றான் தான் உனக்கு புரியுமே தவிர, ஒரு மாம்பழம் எனக்கு புரியுது, மகாத்மா எனக்கு ஏன் புரியாமல் போச்சுன்னு நீ வேதனை கூட பண்ண மாட்டேன், சிந்திக்க கூட மாட்டேன். ஏன்? உன் மனம் என்ன ஆயிடுச்சு? தந்திரங்களை கையாண்டே.